அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு எம்எம் ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவா கேரமல் புட்டிங் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி எடுத்த பால் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா பொங்கி வந்துட்டே இருக்கு. இந்த டைமில் நான் 50 கிராம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரே நேரத்துலேயே 50 கிராம் ரவையும் ஆட் பண்ணிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 125 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டுற மாதிரி சுகரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சுகர் நல்லா மெல்ட் ஆகும், சர்க்கரை. இந்த டைமில் நான் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா தான் கட்டி போடாமல் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், லைட்டாக வெந்துட்டே வருது ரவை. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா பால்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கேரமல் சிரப் ரெடி பண்ணிடலாம். 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா நம்ம ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, அப்படியே மெல்ட் ஆகணும். இது நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌன் கலரில் வந்துட்டுருக்கு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பாலை ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் 2 முட்டையை லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோக் யூஸ் பண்ணி கூட பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சுகர் சிரப், அது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட எது இருக்கோ அது யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து கேக் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் சூடாக இருக்கும்போது முட்டை சேர்த்தா முட்டை நல்லா வெந்து வந்துடும். அதனால் அப்படி சேர்க்கக்கூடாது. ஆறி இருக்கும்போது நல்லா நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம ஆற வச்சுருந்தோம்ல, அந்த பாலில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன்னா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம ஏற்கனவே சுகர் சிரப் ஊற்றி ஆற வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆறுனோடனே தான் ஊற்றணும். சுட சுட ஊற்றுனீங்கன்னா அந்த கேரமல் சிரப் மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊற்றியாச்சு. இதை நம்ம வந்து இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ட்ரே மாதிரி யூஸ் பண்ணுறேன். நான் இட்லி இது யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் மேலே வச்சு நல்லா 1/2 மணி நேரம் நல்லா அது வேகிற வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை மூடி போட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு நம்ம கேரமல் புட்டிங். இப்போ நம்ம அதை கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக கட் ஆகுது. வச்சோடனே அப்படியே சூப்பராக கட் ஆகுது பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரவா கேரமல் புட்டிங். நம்ம அதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.